கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 23 இன்றைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம அபிராமி சொல்கிறாங்க ஜானகிட்ட, ஏன் உங்கள் முகமே சரியில்லை அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தியம்மா, இது மாதிரி ஜாதகம் பார்த்துட்டு வந்தோம்ல, அதான் ஒரு டயர்டு, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரி அப்படி தானே, சரி எல்லோரும் வாங்க உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல, தர்மலிங்கம் சொல்கிறாரு, இல்லை சம்மந்தியம்மா நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் போய் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்ன சம்மந்தி சொல்கிறீங்க, வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி நீங்கள், தீபாவோட அப்பா அம்மா, நீங்கள் எங்களுக்கு சம்மந்தி, அப்படி இருக்கையில் உங்களை மட்டும் விட்டுட்டு நாங்கள் எப்படி சாப்பிட முடியும், நீங்கள் வாங்க உங்களுக்கு நான் சாப்பாடு பரிமாறேன் அப்படின்னு தர்மலிங்கத்தையும் ஜானகியையும் உட்கார வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா டென்ஷன் ஆகுறாங்க. எப்பேற்பட்ட ஆள் இந்த அபிராமி, எங்கள் அம்மாவுக்கு இது வரைக்கும் இவ சாப்பாடு பரிமாறினதே கிடையாது. ஆனால் தீபாவோட அப்பா அம்மா பிச்சைக்காரவங்க, அவங்களுக்கு போயிட்டு இவங்க சாப்பாடு பரிமாறுறதை பார்த்தா எனக்கு செம்ம கடுப்பாகுது அப்படின்னு ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம தீபா இதை பார்த்துட்டு ஓடி வந்து, அத்தை என்னத்தை இது அப்படின்னு கேட்க அபிராமி சொல்கிறாங்க, சும்மா இரு தீபா, இவங்க என்னுடைய சம்மந்தி, இவங்களுக்கு நான் சாப்பாடு பரிமாறாமல் இவங்களை நான் கவனிக்காமல் வேறு யார் கவனிக்க போகிறா அப்படின்னு சொல்ல, அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, சம்மந்தியம்மா இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது பேசியிருந்தா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நீங்கள் இந்த அளவுக்கு நல்லவங்களாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நானுமே தான் நினைக்கவே இல்லை, உங்களை இது எதுவுமே தெரியாமல் நான் உங்கள் எல்லாரையுமே ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், சொல்லப்போனால் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சம்மந்தியம்மா, இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம், இதுக்கப்புறம் நடக்க போகிறது நம்ம குழந்தைங்களோட கல்யாணம், அந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுன்னா போதும் அப்படின்னு. இதை கேட்ட அபிராமியும், ஆமாம் நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கத்தையும் ஜானகியும் உட்கார வச்சே சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, சம்மந்தியம்மா நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, நீங்களும் எங்கள் கூட உட்காந்து சாப்பிடுங்களேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, சரி இதுதான் உங்களுடைய விருப்பம்னா உங்கள் பக்கத்துலேயே நான் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு அபிராமியும் உட்காடுறாங்க. ஆனந்த், அருண், காத்ரி எல்லாருமே உட்காடுறாங்க. நம்ம தீபா, மீனாட்சி 2 பேரும் தான் சாப்பாடு பரிமாறுறாங்க. அருண் கேட்குறாரு மீனாட்சிக்கிட்ட, அண்ணி எங்கே அந்த ஐஸ்வர்யா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அவள் ரூமுக்கு போயிருப்பா போல், அவள் நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே சாப்பிட்ருப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட அருண் சொல்கிறாரு, அதை மட்டும் அவள் கரெக்டாக பண்ணிடுறா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அருண் அவளை பற்றி நீ ஏன் கண்டுக்கிற அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, அம்மா அன்றைக்கி உங்களுக்கு குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடந்தீங்க, அப்போ அவள் என்ன வேலை பார்த்தா தெரியுமா, நம்ம எல்லாருமே இங்கே பச்சை தண்ணி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம், அப்போ அந்த ஐஸ்வர்யா ஹோட்டலுக்கு போயிட்டு நாட்டுக்கோழி முட்டை அது இதுன்னு போட்டு அவள் பாட்டுக்கும் தின்னுக்கிட்டு இருக்கா ஹோட்டலில், நான் அந்த பக்கமாக தண்ணி வாங்குறதுக்காக போனேன், பார்த்தா உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்காமா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அருண் உனக்கு தானப்பா தெரியுமே அவள் தான் பசி தாங்க மாட்டான்னு, அவள் மேலே தப்பு சொல்லி என்னப்பா பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, இல்லைம்மா இப்போ நாளை பின்ன எனக்கே ஏதாவது ஆயிட்டுன்னா அவள் அப்படி தான் பண்ணுவாளா அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு அருண், அப்படியெல்லாம் யோசிக்காத, ஐஸ்வர்யாவை பற்றி உனக்கு தெரியுமில்ல, அவள் ரொம்ப இன்னசென்ட்டு, அவள் வந்து பசி தாங்க மாட்டா, அவளே இந்த வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு. இது கேட்டதோட அருண் சொல்கிறாரு, அம்மா அவள் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கா, ஆனால் இன்னுமே நீங்கள் அவளை சின்ன பொண்ணுன்னு சொல்கிறது எனக்கு ஏற்றுக்க முடியலம்மா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, அதை பற்றியெல்லாம் யோசிக்காத, இதுக்கு அப்புறம் மட்டும் நடக்க போகிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல, அருணும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனஸை பண்ணி நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா வந்துட்டு எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறி முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு நேராக அவங்களுடைய ரூமுக்கு போகிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, தீபா என்னாச்சு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு. இது மாதிரி நானும் அத்தையும் வந்துட்டு புடவை எடுக்கிறதுக்காக கடைக்கு போக போகிறோம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி தீபா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக புடவை எடுக்கிறதுக்காக அபிராமி கூட கடைக்கு போகிறாங்க. நேராக அங்கே போனதோட அபிராமி பல புடவைகளை பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் ஒரு நல்ல புடவையாக ஃபைனலாக ஒரு எல்லோ கலர் சாரியை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. தீபாட்ட கொடுக்க தீபா சொல்கிறாங்க, அத்தை இந்த புடவை ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் இந்த புடவை கலரில் உங்ககிட்ட எந்த புடவையும் இல்லை, இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்ட இந்த புடவையை கொடுக்குறாங்க. தீபாவும் அந்த புடவையை எடுத்துக்கிட்டு, இந்த புடவை ரொம்ப சூப்பராக இருக்குதா, இந்த மாதிரி புடவையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, அபிராமி சொல்கிறாங்க, என் மருமக புடவையெல்லாம் ஸ்பெஷலாக தான் கட்டணும் அப்படின்னு சொல்ல, தீபாவும் சரிதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த புடவையோட விலையை கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, மேடம் இது வந்து 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட தீபா வந்து அதிர்ச்சியாகி, அத்தை இந்த அளவுக்கெல்லாம் காஸ்ட்லியாக எடுக்க வேணாத்த அப்படின்னு.
அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, 10 லட்ச ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, புடவை எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நீ ஏமா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற அப்படின்னு. நீ ஏமா வருத்தப்படுற அப்படின்னு கேட்க, அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இல்லைத்த, 10 லட்ச ரூபாய்க்கெல்லாம் புடவை கட்டணும்னு ஒன்றும் எனக்கு விருப்பமெல்லாம் இல்லைத்த அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, என் மருமகளுக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு புடவை எடுத்து கொடுக்குறேன். 10 லட்ச ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்போ அங்கே உள்ள கடைக்காரம்மா பார்க்குறாங்க, இந்த அளவுக்கு மாமியார் மருமகளோட பாசத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ அபிராமியும் தீபாவும் சிரிக்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சரி வா தீபா, வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. தீபாவும் அபிராமியும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, அத்தை அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. இந்த கோயிலுக்கு யார் வராங்கன்னா ரம்யா வராங்க. ரம்யா பார்த்ததோட தீபா ஓடி போய், ரம்யா வா ரம்யா, இப்போ தான் நாங்கள் கோயிலுக்கு வந்தோம், அப்படியே உன்னை பார்ப்போன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, சும்மா சாமி கும்பிட்றதுக்காக தான் வந்தேன், அப்படியே உன்னைய பார்த்துட்டேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, வாமா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ரம்யாவோட நெத்தியில் வந்து துண்ணூறு பூசி விடுறாங்க. அப்போ அங்கே ஒரு ஜாதகக்காரர் வராரு. வந்துட்டு நேராக அபிராமியை பார்த்து, அம்மா நீங்கள் வந்துட்டு வர சொல்லியிருந்தீங்களே, எதுக்காகம்மா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த நிற்கிறாளே ரம்யா, இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வரனாக பார்க்கணும், அதுக்காக உங்ககிட்ட இந்த ரம்யாவோட ஜாதகத்தை கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா சொல்கிறாங்க, அபிராமி அம்மா, எப்படி வந்துட்டு என்னுடைய ஜாதகம் உங்கள் கைக்கு வந்துச்சு அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இந்த ஜாதகத்தை நேற்றே உங்கள் அப்பா கிட்டேருந்து வாங்கிட்டேன், உங்கள் அப்பா கிட்டே நான் வாக்கு கொடுத்துருக்கேண்ணே, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேண்ணே, அதனால தான் வந்துட்டு நான் இந்த ஜாதகத்தை உங்கள் அப்பா கிட்டே கேட்டு வாங்கிட்டு வந்தேன், ஏம்மா இதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, அத்தை கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல இடத்துல வரன்னு பார்ப்பாங்க, என் மேலே எந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் எல்லோரும் பாசமாக இருக்காங்களோ அதே மாதிரி உன் மேலேயும் பாசம் பரப்பாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா நினைக்கிறாங்க, எனக்கு ஒன்றை மாதிரி குடும்பமெல்லாம் ஏன்னா உன் குடும்பம் தாண்டி எனக்கு வேணும் அப்படின்னு ரம்யா மனசில் யோசிக்கிறாங்க. அப்போ ஜாதகக்காரர் நேராக ரம்யாவோட ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு, இந்த பொண்ணோட ஜாதகத்தில் என்ன இருக்குன்னா, இந்த பொண்ணு ஒரு வீட்டுக்கு 2ஆம் தரமாக தான் போவா அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யாவுக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், இது மாதிரி நம்மளுடைய நினைப்பை தான் இவர் சொல்கிறாரோ அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்னையா சொல்கிறீங்க, எப்படி வந்துட்டு ரம்யா ஒரு வீட்டுக்கு 2ஆம் தரமாக போக முடியும், ரம்யா வந்துட்டு ரொம்ப அருமையாக படிச்சிருக்கா, பணக்கார பொண்ணு, இவ கண்டிப்பாக வந்துட்டு 2ஆம் தரமாக போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்போ ஜாதகக்காரர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, நான் இந்த பொண்ணோட ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா சொல்கிறாங்க, இதுக்கு தான் நான் ஜாதகத்தை எல்லாம் பார்க்க வேணான்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் கொஞ்சமாவது கேட்டிங்களா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சரி விடுமா, ஒரு வேறு நல்ல இடத்துல நம்ம வரன்னு பார்ப்போம், நான் உன்னை 2ஆம் தரமெல்லாம் கொடுத்துட மாட்டேன், உங்கள் அப்பா கிட்டே உனக்கு ஒரு நல்ல வரனாக பார்க்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா இந்த இடத்துலேருந்து போனதோட தீபா சொல்கிறாங்க, அத்தை என்னத்தை இப்படி அம்மாவோட ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, ஒரு சில நேரத்தில் கட்டம் மாறும் பொழுது சூழ்நிலைகளும் மாறும், அதனால் கண்டிப்பாக ரம்யா 2ஆம் தரமெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, தீபாவும் சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. நம்ம தீபா நேராக வீட்டுக்கு போனதோட கார்த்தியை போய் பார்க்குறாங்க. கார்த்தி கேட்குறாரு, எங்கே தீபா போயிட்டு வந்தீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நானும் அத்தையும் புடவை எடுக்க போயிட்டு வந்தோம், கோவிலில் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேனே சார் அப்படின்னு. அப்போ கார்த்தியும் சரி தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் இதுதான் சார் அத்தை எடுத்து கொடுத்த புடவை, நாளைக்கு நான் கட்டிக்கணுமா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் அந்த புடவையை வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த புடவை ரொம்ப சூப்பராக இருக்குது தீபா அப்படின்னு சொல்ல, தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பக்கமாக பள்ளி ஒன்று போகுது. பள்ளியை பார்த்ததோட தீபா பயந்து போய் கார்த்தியை ஹக் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க தீபா சொல்கிறாங்க, பள்ளி சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பள்ளிக்கு கூட பயப்படுவீங்க, ஒரு ஆளோட முகத்தையே உடைச்சிங்க, பள்ளிக்கு போய் பயப்படுறீங்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சார் பள்ளியை பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பள்ளி போய் ரொம்ப நேரம் ஆகுதுமா அப்படின்னு. இது கேட்டதோட டக்குன்னு தீபா வந்து நிற்கிறாங்க. அப்போ கார்த்தி சிரிக்கிறாரு, என்ன அப்படின்னு. அப்போ தீபா வெக்கப்பட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா இங்கேருந்து வெளியில் வந்ததோட நம்ம மைதிலி வந்துட்டு, தீபா பள்ளி அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, பள்ளியா, அடித்து வீசுங்களா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, என்னடி இது, கார்த்திகிட்ட பள்ளி இருக்கும் பொழுது அப்படி துள்ளி குதிச்சு போய் கார்த்தியை ஹக் பண்ண, இப்போ பள்ளின்னு சொன்னால் அடித்து வீசுங்கன்னு சொல்கிறேன், என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, தீபா வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ
நம்ம மைதிலி சொல்கிறாங்க, தீபா சரியான ஆளு தாண்டி நீ அப்படின்னு. அதுக்கப்புறமா மைதிலியும் மீனாட்சியும் பேசிக்கிறாங்க. மீனாட்சி சொல்கிறாங்க, அந்த ரம்யா கிட்ட நேற்று காலையிலே என்னமோ பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, அந்த ரம்யா வந்துட்டு யார்கிட்டேயும் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா, இது மாதிரி யாருக்கிட்டேயும் மாட்டிக்காத, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் தரேன் அப்படின்னு அந்த ரம்யா பேசிக்கிட்டு இருந்தா. அவள் பேசினதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அவள் கண்டிப்பாக வந்து யாருக்கிட்டேயோ வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்கா. அவளுடைய திட்டத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அதுக்கு நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம், அவளை பற்றி உண்மைகளை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அவள் அதுக்கு என்ன சொன்னா அப்படின்னு கேட்க மைதிலி சொல்கிறாங்க, அவள் என்ன சொன்னான்னா, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் வந்துட்டு பிஸ்னஸாக தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் தேவையில்லாமல் என் மேலே பழி போடாதீங்க அப்படின்னு என்னையவே பேசுகிறா, அவள் எப்பேற்பட்டவளாக இருப்பா அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, அவள் பிஸ்னஸ் உமன், அவள் கண்டிப்பாக வந்துட்டு நிறைய விதத்தில் நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நீ அவளை எப்பயுமே நம்பாத அப்படின்னு. மைதிலியும் சரி அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அவகிட்ட இதுக்கும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்க, ஏன்னா அவள் வந்துட்டு உன்னையவே மாட்டி விடுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட மைதிலி சொல்கிறாங்க, அவள் என்னையை மாட்டி விடுவாளா, அவள் எப்படி என்னையை மாட்டி விட போகிறான்னு நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ மீனாட்சியும் மைதிலியும் போயிட்டு தீபா கிட்ட, தீபா என்னாச்சு, நீ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே உன் முகமே சரியில்லையே அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, இன்றைக்கி ரம்யாவுக்கு வந்துட்டு ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னு. அதுக்கு மைதிலி கேட்குறாங்க, அவளுக்கு எதுக்கு நீ போயிட்டு வந்து ஜாதகம் பார்க்குற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை, அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு அத்தை வாக்கு கொடுத்துருக்காங்க, ரம்யாவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ ஜாதகக்காரரை வர வச்சு ரம்யாவோட ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும் பொழுது ரம்யா வந்துட்டு 2ஆம் தரமாக தான் போவா அப்படின்னு இருக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட செம அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மைதிலி. ஒருவேளை 2ஆம் தரம்னா அந்த ரம்யா இந்த வீட்டுக்கு தான் மருமகளாக வரப்போகிறாளோ அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, ரம்யா ரொம்ப பாவம் அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, அவள் வாழ்க்கை எப்படியோ போனால் உனக்கு என்ன, நீ ஏன் அவளை பற்றி யோசிக்கிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னக்கா அப்படி சொல்கிறீங்க, ரம்யா வந்துட்டு என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தானே நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, சரி தீபா, நாளைக்கு உங்களுடைய கல்யாணம் நடக்கணும், அதுக்காக உன் முகத்தை கொஞ்சம் பிரைட்டாக வச்சுக்க, இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீன்னா உன் முகமே சரியில்லாமல் இருக்குது, தயவு செஞ்சு சொல்கிறது கேளு அப்படின்னு. இது கேட்டதோட தீபாவும், சரிக்கா நான் இதை பற்றி யோசிக்கலை அப்படின்னு சொல்ல, மைதிலி சொல்கிறாங்க, உன் கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறமா அவளுக்கு ஒரு நல்ல வரனை பார்த்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்ல, நம்ம தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சேர்ந்து பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி மாடிப்படியிலேருந்து இறங்கி வராரு. அப்போ மைதிலி நேராக கார்த்திக்கிட்ட போயிட்டு, கார்த்தி தம்பி, தீபாவுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்க, கார்த்தி கேட்குறாரு, கிஃப்டா, என்ன கிஃப்ட் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, என்ன தம்பி, நாளைக்கு உங்களுக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அப்போனா இப்போ நீங்கள் 2 பேருமே பேச்சுலர் மாதிரி தானே, இன்ஃபேக்ட் நீங்கள் 2 பேரும் வந்து இப்போ லவ்வர்ஸ் மாதிரி, அதனால் நீங்கள் ஏதாவது தீபாவுக்கு கிஃப்ட் கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, கிஃப்டா, சரி நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் மைதிலி நேராக தீபாட்ட வந்துட்டு, தீபா, நாளைக்கு உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதனால் கார்த்திக் ஏதாவது கிஃப்ட் வாங்க அப்படின்னு சொல்ல, தீபா சொல்கிறாங்க, சரி நான் கிஃப்ட்டு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ரம்யா வீட்டுக்கு வராங்க. ரம்யாவை பார்த்ததோட மைதிலி நினைக்கிறாங்க, இவ எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வரா அப்படின்னு செம காண்டாகிறாங்க. அப்போ நம்ம தீபா போயிட்டு ரம்யாவை வரவேற்கிறாங்க. வா ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, உன்னைய பார்க்கலான்னு தீபா வந்தேன் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, உனக்கு வீடு பிஸ்னஸ் எதுவுமே இல்லையா, எப்போ பார்த்தாலும் நீ இங்கேயே வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா, என்ன இப்படி பேசுகிறீங்க, ரம்யா என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவகிட்டையெல்லாம் இப்படி பேசாதீங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, பரவாயில்ல தீபா, அவங்க இப்படி பேசுனா என்ன அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இல்லை ரம்யா, எப்போ பார்த்தாலும் நீ இங்கேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியே, அதை தான் கேட்டேன், எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்ன்னு சொல்லி பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருப்ப, ஆனால் இப்போ திடீர்னு இங்கேயே வந்து போயிட்டு இருக்கியே, அதான் கேட்டேன், உன் பிஸ்னஸ் எல்லாம் இப்போ யார் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அந்த பிஸ்னஸ் எல்லாம் இப்போ நான் நல்லா தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு.
இதை கேட்டுட்டு மைதிலியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி அங்கேருந்து வராரு. கார்த்தியை பார்த்ததோட நம்ம ரம்யா நேராக கார்த்திகிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ நம்ம மைதிலி தீபாட்ட சொல்கிறாங்க, பாத்தியடி நீ இருக்கும் பொழுதே அவள் யாருக்கிட்ட போய் பேசுகிறா பாரு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இதில் என்ன இருக்குது, இது மாதிரி கார்த்திக் சார் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தாருல்ல, அதனால் ரம்யா போய் பேசுவாங்க அப்படின்னு. அப்போ ரம்யா நேராக கார்த்திகிட்ட போயிட்டு, கார்த்தி என் கம்பெனியில் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு, அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்கிறாரு, என்ன ப்ராப்ளம் ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்னுடைய மேனேஜர் வந்துட்டு டேக்ஸை ஒழுங்காக பே பண்ணாமல் இருந்திருக்காரு. இதனால் இன்கம் டேக்ஸ் ரைடு 2-3 டேஸில் வரப்போலாங்களாம். இவ்வளோ அமௌண்ட்டை டேக்ஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டம், நீங்கள் தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இதுக்காக பெங்களூரில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள போயிட்டு நேரடியாக பார்த்தா உங்களுடைய ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, நாளைக்கு தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம், இந்த நேரத்தில் நீ கார்த்திகை கூப்பிட்டேன்னா என்ன நியாயம் அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க, இல்லை இப்போ போனால் கண்டிப்பாக வந்துடலாம், அதான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ நம்ம மைதிலி நேராக கார்த்திகிட்ட, கார்த்தி தம்பி நான் கொஞ்சம் இவகிட்ட தனியாக பேசணும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ரம்யாவை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, இப்போ எதுக்கு என்னை இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதாண்டி பிடிச்சி இழுத்துட்டு வரேன் அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, தீபாவுக்கும் கார்த்திக்கும் நாளைக்கு கல்யாணம், நீ அவங்களுடைய கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறியா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நாளைக்கு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம்னு உனக்கு தெரியும், அது தெரிஞ்சு நீ கார்த்தியை கூட்டிகிட்டு போயிட்டு எப்படியாவது டிலே ஆகிட்டேன்னா அந்த கல்யாணம் நின்று போயிரும்னு நீ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாத, நான் இருக்கிற வரைக்கும் தீபா கார்த்தியை யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு. அப்போ ரம்யா நேராக மைதிலியை பார்த்து, நீ இருக்கிற வரைக்கும் தானே பிரிக்க முடியாது, நீ கண்டிப்பாக இந்த வீட்டில் இருந்தால் தானே நான் உன்னையே இந்த வீட்டில் இருக்க வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ கார்த்தி நேராக ரம்யாவை கூப்பிட்டு, மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்களேன் அப்படின்னு சொல்ல ரம்யா சொல்கிறாங்க, சொல்லுங்கள் கார்த்தி, எனக்கு ஹெல்ப் பண்ண வரீங்களா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறத கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பெங்களூர் இருக்காங்க, நீங்கள் இன்றைக்கி பெங்களூர் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும், சரி கார்த்தி நான் பார்த்துக்கிறேன் இந்த ப்ராப்ளத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. எப்படியும் மைதிலியை மாட்டி விட்டு ரம்யா மைதிலியை வீட்டை விட்டு அனுப்பி வைக்கிறதுக்கு பல சான்ஸ் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.